such an extent that I'll just end with one particular song, எந்த நேரமும் என் மையல் ஏறுதடி சிறுவள்ளி குள்ளின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் வந்து வைதி composed altered scales, very complicated altered scales. And Yesudas came, அவர் வந்து ஒரு 8 o'clock வராது, 9 o'clock only he could not finish the song. He could not do. என்ன பாரதியாரே இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னா இவர் இன்னும் கஷ்டப்பட்டு மியூசிக் போட்டிருக்காரு. How am I going to sing the song? அவர் வந்து he was shocked. But imagine, at 9 o'clock, Yesudas வெளியில் வந்து எல்லாரும் கழி கட்டி மன்னிப்பு கேட்குறாரு எல்லாத்தையும். ஐ எம் வெரி சாரி, என்னால் முடியல இன்னைக்கு, நான் இது வீட்டுக்கு கொண்டு, ஏன்னா 9 o'clock மேலே தாண்டி போச்சுன்னா அனதர் ஷிஃப்ட் ஆகிடுது, வீல் ஹேவ் டு பே மோர், அது அவருக்கு தெரியும். அவருக்கு நெக்ஸ்ட் ஈ வெண்ட் தட் ஹோல் நைட், அவர் வீட்டில் ரிஹர்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் மார்னிங் வராரு அவர். கரெக்ட் ஷார்ப் 9 o'clock he is there, musician there, he finished it in 15 minutes. அடுத்து இயக்குனர் ஹரிஹரன் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். பூனா திரைப்படக் கல்லூரியில் பயின்றவர். சிறந்த பிராந்திய மொழி படமாக தேசிய விருது வென்ற 7வது மனிதன் படத்தின் இயக்குனர். மாஸ்கோ சர்வதேச திரைப்பட விழாவில் கோல்டன் செயின்ட் ஜார்ஜ் விருது பெற்ற படம் அது. பேராசிரியராக பணியாற்றுகிறார். I am not a very good speaker in Tamil. I was born and brought up in Bombay. I came here, but what a beautiful coincidence that நான் இங்கே வந்த உடனே என் முதல் ப்ராஜெக்ட் வந்து 7வது மனிதன். அது எல்லாமே பாரதியார் பாடல்கள். ஐ லேர்ன்ட் தமிழ். பாரதியார் படிச்சு தான் நான் தமிழே கற்றுக்கிட்டேன் முதல்ல. ஆனால் அதில் பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணவர் வந்து அதோட ப்ரொடியூசர் பாளை சண்முகம். அவர் நல்ல வெரி ஸ்காலர்லி பர்சன், இஸ் அ லாயர் பட் வெரி ஸ்காலர்லி பர்சன். ஆனால் வென் ஐ எம் ஹியரிங் திஸ் சாங்ஸ் டுடே, I go back to 1980 and all the songs, பாரதியாரோட பாடல்கள்லாம் எல் வைத்தியநாதோட நான் பண்ணினேன். நான் சொன்னேன் இதே மாடர்னாக இருக்கணும் அது பாட்டெல்லாம். I don't want any old concept. So from that time, நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க இந்த காக்கை சிறகினிலே நந்தலாலா, it is same தர்பாரி கன்னடா, but the way வைத்தியநாதன் put it, it's so modern, அண்ட் அந்த டைம்லாம் எனக்கே தெரியல வைத்தியநாதன் நானும் ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான விஷயம் செய்கிறோன்னு. அந்த பாட்டு முடியறச்ச அந்த பாட்டு வந்து ராஜ்குமார் பாரதி வந்து விசில் பண்ணுறாரு. he whistles that song, and people were shocked. எப்படிடா பாரதியார் பாடலாம் நீ விசில் அடிப்பியா, நீ அவர் எவ்வளோ பெரிய ஆள். I said, so what? விசில் அடித்தா என்ன தப்பு? It's perfect and nobody protested, fortunately. அதே மாதிரி வேற ஒரு இன்னொரு அச்சமில்லை அந்த பாட்டில் வந்து we said let us sing like a madman, ஒரு பைத்தியக்கார மாதிரி பாடுங்க சொல்லிடுவோம். and SPB did a phenomenal job, he sang அந்த பாட்டு ஒரு பைத்தியக்கார மாதிரி பாடியிருக்காரு இந்த படத்தில். and அந்த பாட்டோட பிகினிங்கில் வந்து I said we must have a revolutionary piece of music. அப்போ தான் இந்த பாட்டுக்கு மீனிங் அச்சமில்லை சொல்கிறது. So I told Vaidyanathan, I know only one revolutionary piece of music and that is the Russian national anthem. இது போடுவாமான்னு சொன்னேன். பாடுறா சொன்னார். I sang that piece for him. அப்படியே கம்போஸ் பண்ணிட்டார். So the Russian national anthem is in that song. And they said, wow, I'm saying இதெல்லாம் வந்து these are the innovations, which we have to do. ஒரு சினிமாக்காரனா இருக்கிறத முதல்ல நம்ம வந்து இந்த ஃபார்ம் இருக்குல்ல, சினிமாவோட ஃபார்ம் என்ன, மியூசிக்கோட ஃபார்ம் என்ன, அது ஆர் வி இன்னோவேட்டிங் சம்திங். அந்த இன்னோவேஷன் வந்து அந்த காலத்துலேருந்து இஸ் இட் பிரிங்கிங் இட் டுடே, இஸ் இட் பிகிங் வாட் ஹி ஹஸ் டன் டுடே இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கான்டெம்பரரி. அந்த கான்டெம்பரரினஸ் தான் முக்கியம். அதை சிந்திச்சு செய்யணும். யூ மஸ்ட் பி வெரி கான்ஷியஸ் அபவுட் தி ஐடியா தட் வி ஆர் டூயிங் சம்திங் வெரி ஃபார்மல். ஸோ நான் சஞ்சய்ட்டு சொல்லிட்டு இருந்தேன், உங்களுக்கெல்லாம் யூ ஹேவ் சச் அ பிக் லெகசி ஆஃப் மியூசிக். ரெஃபரன்ஸுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. இட் கோஸ் பேக் டு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக், இட் கோஸ் பேக் டு early ஃபோக் மியூசிக், ஃபோக் டான்ஸ், எவ்ரி திங். எல்லாத்துலேருந்து உங்கள் இன்ஸ்பிரேஷன் வாங்குறீங்க. சினிமா இஸ் ஒன்லி 100 years old. அது எப்படி நம்ம லெகசியாக பண்ணுறது? அது நான் வந்து இன்றைக்கி ஒரு இன்னோவேஷன் செய்கிறேன்னா இது எங்கேருந்து நான் அந்த இன்னோவேஷன் செய்கிறேன்? ஸோ ஐ கேன் கோ பேக் ஒரு 100 years ago. ஒரு ஐசன்ஸ்டைன் ஒரு டைரக்டர் இருந்தார், ரஷ்யன் டைரக்டர், அவர் விக்டோரியா டிஸ்கர் இட்டாலியன் டைரக்டர். அவங்கெல்லாம் இன்னும் தேர் இந்த 1930 1940s. ஸோ வி ஆர் வெரி வெரி ரெஸ்பான்சிபிள். ஒரு ஃபில்ம் மேக்கர் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அவருக்கு. அதனால தான் ஐ டோல்ட் ரஃபீக், தட் வாட் யூ நீட் டு டூ இஸ், இந்த படத்தோட திங்கிங் த்ரூ ப்ராசஸ் இருக்குல்ல, இது எப்படி நீங்கள் சிந்திச்சீங்க, இது வந்து நம்ம ஒரு புக்காக கொண்டு வரணும். இட் ஷுட் பி டாக்குமெண்டட். ஹவு டிட் யூ டூ திஸ்? அதான்
ஆமாம் டீம் எல்லாம் நம்மளாம் டீம்னு சொல்லி விட்டுடுவோம். நோ ஷுட் நாட் லீவ் இட் டு தி டீம். பிகாஸ் நான் வந்து ஐம் an academician. நான் நிறைய காலேஜில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ஐ ஃபைண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலி லாஸ்ட். நீங்கள் எப்படி சார் இந்த படம் எடுக்கிறீங்கன்னு கேட்குறேன். நான் வந்து ஒரு சில சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறச்ச ஒரு 10 நிமிஷம் நான் அப்புறம் எல்லாம் சைலண்டாக இருந்துட்டு, சார் இதெல்லாம் இந்த டைரக்டர் சிந்திச்சு பார்த்தாரா? டேய் அவர் இதோட நிறைய சிந்திச்சு பார்த்துருக்கா. நான் வந்து இவ்வளோண்டு தான் ஐ கேன் ஒன்லி திங்க் ஆஃப் திஸ் மச் பட் தேர் இஸ் ஸோ மச் மோர். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் இந்த இந்த சிம்பிள் சாங்கில் இந்த கன்னத்தில் முத்தமிட்டால் இந்த ஜில் 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 இந்த பாட்டு இருக்குல்ல, அது ஏன் இப்படி எடுத்தார் இந்த ஷார்ட்டை? இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் இப்படி வாட் இஸ் த திங்கிங் த்ரூ ப்ரோசஸ் இன் தட் சாங் இஸ் வெரி இன்னோவேட்டிவ். ரவி கே சந்திரன், மணிரத்னம் டன் a phenomenal job in that song but how we have to document it. அந்த டாக்குமெண்டேஷன் ப்ரோசஸ் தான் இப்போ வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு லெகசியாக வரும். நம்ம டாக்குமெண்ட் பண்ணாமலே இதெல்லாம் அப்படியே பண்ணிட்டேன் வா எல்லாம் ஃபீல் பண்ணிட்டேன், இட்ஸ் நாட் கரெக்ட். வி ஹாவ் டு டாக்குமெண்ட் இட். அது பண்ணினால்தான் அது நம்மளோட கடமை அது. பிகாஸ் ஐ ஃபைண்ட் டுடே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ சொன்னார்ல யாருமே படிக்கலைன்னு சொன்னார்ல, நோபடி இஸ் ரீடிங் எனி திங். நான் ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்டேன், என்ன விச் இஸ் த லாஸ்ட் புக் தட் யூ ரெட்னு கேட்டேன். சார் ஃபேஸ்புக் சார்னு சொன்னாங்க. அட பாவி, ஃபேஸ்புக் எல்லாம் உனக்கு புக்காக எடுத்தா போ, வாட் டு டூ? சார் ஓகே. ஸோ இன்றைக்கி when I go to classes today, I just tell them ஏதாவது கேள்வி கேட்பேன். இப்போ ரீசெண்ட்லி சாருலதான்னு ஒரு சீன் காட்டிகிட்டு இருக்கிறது, அந்த ஹீரோயின் வந்து பங்கிம்னு ஒரு புக் எடுக்கிறான். கேட்டேன் பங்கிம் யார் தெரியுமா உங்களுக்குன்னு? சார் தெரியாது சார். இது பங்கிம் சந்திர சட்டோபாதி யாருப்பா? சார் தெரியாது சார் சொல்கிறாங்க. எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் எடுங்க, எல்லாரும் கூகுள் பண்ணுங்க. ஸோ கிளாஸில் தேர் ஆல் கூகுளிங். குட், இப்போ அது கற்றுங்க. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் யூ. இது நீங்களே டிஸ்கவர் பண்ணணும். இந்த டிஸ்கவரிங் ப்ரோசஸ் தான் திங்கிங் த்ரூ ப்ரோசஸ். நம்ம எல்லாருமே சிந்திக்கிறோம். ஆனால் அங்கே போய் எப்படி இது வந்தது? ஒரு டைரக்டர்கிட்ட கேட்டோன்னா அவங்க அப்படியே முழிக்கிறாங்க, எனக்கு தெரியலை. அந்த ஃபீல்டில் நம்ம எழுதிட்டோம், பண்ணிட்டோம், லொக்கேஷனில் போய் பண்ணிட்டோம். குட், அது நல்ல. வாட் யூ ஆர் சீயிங் இஸ் அ மாஸ்டர் பீஸ். தி 6 films ஆர் அப்சல்யூட் மாஸ்டர் பீஸ். நான் வந்து எவ்ரிவேர், நான் எவ்ரி கிளாஸ் நான் இந்த படத்தை காட்டுவேன். நான் உங்கள் பாட்டெல்லாம் காட்டிக்கிட்டே இருப்பேன். இது பாருங்கண்ணா, திஸ் இஸ் வாட் மாடர்ன் சினிமா ஆல் அபவுட். திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் மேக் ஃபிலிம்ஸ். இதில் ஒரு பெரிய உங்களோட வாட் இஸ் த பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஹியர் இஸ் தட் இந்த சாங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்கல்ல, இது வந்து சினிமாவில் நடக்காது. இன் சினிமா சாங்ஸ் திஸ் டஸ்ன்ட் ஹேப்பன். அவங்க எங்கேயோ நோட்ஸ் வாங்கி அவங்க வீட்லேருந்து அனுப்புகிறான், கீபோர்ட் பண்ணி they send it like files. Somebody sings somewhere else, they send it as nobody knows what the film is about. Nobody knows. That is why film songs are in such bad shape, in such a bad shape, because it's that cooperation, that collaboration. எல்லாரும் உட்காந்து சேர்ந்து பண்ணணும். அப்போ தான் வந்து why அந்த காலத்தில் ஏன் அந்த when you see old films of Bhim Singh or AP Nagarajan, what songs இன்னைக்கு ஏன் இப்படி மெமோரபிளாக இருக்கு? இப்படி பண்ணாங்க அவங்களாம், எல்லாம் சேர்ந்து உட்காந்து பண்ணிடுறாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த 7வது மனிதன்லாம் கம்போஸ் பண்ணுறத யேசுதாஸ் will be sitting there, will be sitting there, instrumentalists will be sitting there. எல்லாம் உட்காந்து சேர்ந்து நம்ம கம்போஸ் பண்ணுவோம். Everybody will know the meaning of that song. Such an extent that I'll just end with one particular song. எந்த நேரமும் என் மையல் ஏறுதடி சிறுவள்ளி குள்ளின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் வந்து வைதி composed altered scales, very complicated altered scales. And யேசுதாஸ் கேம், அவர் வந்து ஒரு 8 o'clock வராது, 9 o'clock only he could not finish the song. He could not do. என்ன பாரதியாரே இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னா இவர் இன்னும் கஷ்டப்பட்டு மியூசிக் போட்டிருக்காரு. How am I going to sing the song? அவர் வந்து இவர் ஷாக். பட் இமேஜின் at 9 o'clock யேசுதாஸ் வெளியில் வந்து எல்லாரையும் கழி கட்டி மன்னிப்பு கேட்குறாரு எல்லாத்தையும். ஐ எம் வெரி சாரி, என்னால் முடியல இன்னைக்கு, நான் இதுக்கு வீட்டுக்கு கொண்டு. ஏன்னா 9 o'clock மேலே தாண்டி போச்சுன்னா அனதர் ஷிஃப்ட் ஆகிடுது, வீல் ஹேவ் டு பே மோர். அது அவருக்கு தெரியும். அவருக்கு நெக்ஸ்ட் he went that whole night. அவர் வீட்டில் ரிஹர்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் மார்னிங் வராரு அவர். கரெக்ட் ஷார்ப் 9 o'clock he is there, musician there, he finished it in 15 minutes. Now that is what I'm saying, commitment. எனக்கு ஐ விஷ் ஐ ஹேட் டைம். அந்த காலத்தில் எங்களுக்கு டைமே கிடையாது. இந்த மார்னிங் 7 o'clock வருவோம், 2 மணிக்கு ஒரு பாட்டு முடிச்சுட்டு போயிடணும். 13 பாட்டு. ஐ டிட் இட் இன் 6 days time. In 6 days time I had to finish. There's no money, there's no budget. I am so happy that the gentleman, he invested money in this film without anything written. இதெல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸில் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு அதெல்லாம் திங்கே பண்ணலை. பட் தட் இஸ் ஹவ் ஆர்ட் ஷுட் பி. ஆர்டிஸ்ட் ஷுட் பி என்கரேஜ். அவங்க இப்படி தான் என்கரேஜ் பண்ணணும். இப்படி என்கரேஜ் பண்ணலைன்னா எங்கே போகும் சினிமா நம்மளோட?
So that kind of patronage is very, very important. Yesterday I saw an absolute brilliant film called Brutalist, you know. It's funded by a Hungarian government is funding it. And they are, because that particular architects from Hungary said, Namaka. So that whole involvement, you know, that we must talk about our own artists, you know. We should do it. Namallam pannalena, it is our mistake. So Rafiq, please, I will sit with you and I will document a book on how the thinking through process, design principles. What are the design principles? In the padam பண்றதுக்கு என்னெல்லாம் principles போச்சுள்ள. I'll sit with him, I'll sit with Sean. But we must document this, you know, make it a nice textbook for students. How did, இந்த 6 படங்கள் வந்து எப்படி உருவாயிச்சு? Production, of course, the film is there. This film is there. But beyond this film, how can a young student today understand innovation? How does he understand postmodernism? And all this, so much of competition. Instagram, Facebook, you know, TikTok, so many things, bombardment. And the bombardment, in the padathu paakano. And to make them see this is very difficult. Because it is very deep. அந்த டெப்த்தோட பார்க்கணும் அவங்க. அதுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு நம்ம படத்தை முடிச்சுக்க, it doesn't end here. We have a long way to go. And with that, I will sit with Rafiq again sometime and we'll do this. Thank you so much.